காலையிலேருந்து எழுந்த உடனே நேராக கிச்சனுக்கு தாங்க போனேன். கிச்சன் ரொம்ப கேவலமாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி அதை சுற்றியும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்க்கவே நீட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீ குடிக்கலான்னு டீ போட்டேன். டீ குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யலான்னு பார்த்தேன். சேப்பங்கிழங்கு தான் இருந்தது. சரி இதை வச்சு செய்யலான்னு சேப்பங்கிழங்குல தண்ணி ஊற்றி குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுட்டேன். புளி எடுத்து அதையும் ஊற வச்சுட்டேன். சரி இது விசில் வந்ததுனால அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு 2 வெங்காயத்தை எடுத்து அரிய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு 4 பல்லு அதையும் உரிச்சு அடுப்பை பற்ற வச்சு பேனை வச்சு அதில் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு போட்டு உரிச்சு வச்ச பூண்டை போடணும். அதுக்கப்புறம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டேன். இதை நல்லா கிளறி விடணும். அதுக்கப்புறம் கிழங்கு வெந்துடுச்சான்னு எடுத்து பார்த்து ஒரு தட்டில் போட்டு வச்சுட்டேன். இதை நல்லா ஆற விட்டுடுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் காரத்துக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கியாச்சு. புளி கரைசலை ஊற்றி மூடி நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அதுக்குள்ளே கிழங்கு உரிச்சாச்சு. உரிச்ச கிழங்கு அப்படியே இதில் போட வேண்டியதுதான். நல்லா கிளறி விட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா குழம்பு ரெடியாக இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த சேப்பங்கிழங்கு பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிழங்கை சாப்பிட்டு பாருங்க. இது அப்படியே ரைஸ் கூட வச்சு அந்த ரைஸும் இந்த கிழங்கும் அப்படியே ஒரு வாய்ஸ் சாப்பிட்டீங்கன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். சின்ன வயசுலலாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் தான் இதோட பெனிஃபிட்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இதோட டேஸ்ட்டாக எனக்கு பிடிச்சி போச்சு. இந்த கிழங்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.